திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து உள்ளதை கண்டித்து பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை தன்னைத்தானே சாட்டையால் அடித்து கொண்டு போராட்டம் நடத்தியிருப்பது, 45 நாட்கள் விரதம் இருந்து அறுபடை முருகன் கோவிலுக்கும் சென்று முறையிடப் போவதாகவும் கூறியிருப்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழக அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இந்த வழக்கில் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை திமுகவை கடுமையாக விமர்சித்து ஞானசேகரன் என்பவர் திமுகவை சேர்ந்தவர் என்று தெரிவித்துள்ளார். திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை தான் காலணிகளையே அணியப் போவதில்லை எனவும் காலணிகளை கழற்றி வீசி எறிந்தார். அதோடு திமுகவை கண்டித்து தன்னைத்தானே 6 முறை சாட்டையால் அடித்து கொண்டார். 45 நாட்கள் விரதம் இருந்து அறுபடை முருகன் கோவிலுக்கும் சென்று முறையிடப் போவதாகவும் கூறியிருப்பது அண்ணாமலை தமிழக அரசியலை காமெடியாக்குகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். உடலை வருத்தி ஒரு விஷயத்தை நீங்கள் முறையிடும் போது அதற்கான ஒரு பலமும் சங்கல்பம் இருக்கும் என்பது என்னுடையது. நீங்கள் கேள்வி கேட்குற அண்ணன், நீங்கள் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கீங்க, நீங்களும் உடலை வருத்தி தான் மாலை போடுறீங்க. எதிர்பார்ப்பு இதில் ஆண்டவன்ட்டு போய் நம்ம எதுவும் கேட்க போகிறதில்ல, நமக்கு தனிப்பட்ட முறையில் எதுவும் கேட்பதில்லை. உடலை வருத்துவது என்பது நம்முடைய பாரம்பரியத்தில், தமிழ் மரபில், இந்த மண்ணில் அது ஒரு சாதாரண நிகழ்வு தான். விரதம் இருப்பதிலிருந்து எல்லாமே. முருகபெருமானுக்கு 6 சாட்டையடி என்பது அது எனக்கு நானே கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சாட்டையடி என்று சொல்வதை விட சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய அவலங்கள் எல்லோருக்கும் சேர்த்து தான் அந்த சாட்டையடி எனக்கு அடிச்சுக்கிட்டேங்கண்ணா. அதனால் வருகின்ற காலத்தில் இது ஏதோ மறுபடியும் திமுக மேலே வெறுப்போ அல்லது இங்கே இருக்கக்கூடிய ஒரு தனி மனித வெறுப்போ கிடையாது. இந்த ஆட்சி போகணுங்கண்ணா. ரொம்ப தவறு பண்ணுறாங்க. அறவழியில் போராட்டம் செய்தாலும் கூட அதற்கும் வாய்ப்பில்லை, பேச முடியல, எந்த விஷயத்தையும் செய்ய முடியல. எதெடுத்தாலும் கூட அவச்சொற்கள், பழிச்சொற்கள், போட்டிக்கு போட்டியாக தரைகுறைவாக நடத்துதல், இதுதான் இன்றைக்கி 3 வருஷமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் உடலை வருத்துவது என்று நான் சொல்லவில்லை. இது தமிழ் மண்ணினுடைய மரபு. அதைத்தான் நாங்கள் கைப்பிடிக்க ஆரம்பித்தோம். இத்தகைய அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் மீதான பாலியல் வன்முறை மறைந்து போக வழிவகுப்பதோடு அண்ணாமலையின் அரசியல் காமெடி நாடகம் அம்பலமாகி கேலி குத்தாகி உள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக ஐபிஎஸ் அதிகார வட்டத்தில் ஆளுமை செலுத்திய போது தனக்கு கீழ் உள்ளவர்கள் அடிபணிந்து நிற்பதும், சல்யூட் அடிப்பதும், மக்கள் ஆச்சரியமாக பார்ப்பதும் பழக்கப்பட்ட அண்ணாமலைக்கு அரசியலிலும் அதே மாதிரி தனக்கு வெற்றியும் கிடைக்கும் என்று கருதினார். பாஜகவுக்கு வந்தவுடன் அதிகார தோரணையுடன் ஊடகங்களை அணுகினார். கூட்டணி கட்சிகளை பந்தாடி தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர மத்திய ஆட்சியின் மமதையுடன் ஊழல், வருமான வரித்துறை, அமலாக்கத்துறையின் மூலம் அதிமுக, திமுக உள்ளிட்ட அரசியல்வாதிகளை மிரட்டி பார்த்தார். ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அதிமுகவோ பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறியது. குறிப்பாக திமுக ஊழல்வாதிகளின் சொத்து பட்டியல்களையும் வெளியிட்டதோடு அதிமுகவின் ஊழல்வாதிகளின் பட்டியல்களும் இடம்பெறும் என்றும் தெரிவித்தார். ஊடக வெளிச்சம் கிடைத்ததை கொண்டு தமிழ் உலகத்தின் உத்தம தலைவராகவே தன்னை கருதினார். அதிமுக உட்கட்சி பிரச்சினை மூலம் பாஜகவை வளர்த்து பதவியில் அமர விரும்பினார். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக மேலிடம் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் மூலம் அதிமுகவிடம் பேசினால் அதிமுக சரண்டர் ஆகிவிடும் என்றும் கருதினார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 20 இடங்களை வென்று இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் வகித்த உள்துறை அமைச்சர் பதவி வரை தனக்கு தான் கிடைக்கும் என்று உறுதியாக இருந்தார். ஆனால் தான் தோற்றாலும் பரவாயில்லை, இந்த அரசியல் காமெடியின் அண்ணாமலைக்கு ஆதாயம் அளித்துவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவில் இருந்து வெளியேறி வெற்றிக்கு வாய்ப்பே இல்லை என்பதை உறுதிப்படுத்தினார். அதிர்ச்சியிலிருந்து மீளாத அண்ணாமலை தற்கூரி என்றும் தாறுமாறாக விமர்சனம் செய்தும் அதிமுக பொதுச் செயலாளரை திட்டிவிட்டு லண்டன் சென்றார். மேல் படிப்பு என்ற பெயரில் 3 மாதம் கழித்து வந்து காவடி, சந்நியாசம், சவுக்கடி என்ற நிலையில் 2026இல் தான் அம்பலப்பட்டு போவதை உணர்ந்து அரசியல் காமெடி நாடகத்தை அரங்கேற்ற தொடங்கிவிட்டார் அண்ணாமலை அவர்கள்.
6 சவுக்கடியை இவர் வாங்கியது ஆண்டவனை சேரும் என்று கூறி அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் மீதான பாலியல் சம்பவத்தை மழுங்கடித்து அண்ணாமலை குறித்து விவாதங்கள் செய்ய வேண்டுமென ஆசைப்படுகிறார். மோசமான முன்னுதாரணமாகி போன அண்ணாமலை நடத்தியிருக்கும் சாட்டையடி போராட்டம் அவர் மீது இன்னும் அழுக்கை அதிகரித்துள்ளது. இந்திய வரலாற்றில் கூட இத்தகைய போராட்டத்தை யாரும் நடத்தியதாக தெரியவில்லை. உங்கள் கோரிக்கையில் நியாயம் இருக்கிறது. ஆனால் எதற்காக இந்த வழிமுறை போராட்டம்? இதன் மூலம் உங்களை தலைவராக ஏற்றுக்கொண்டுள்ள தமிழ்நாடு பாஜகவின் தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? மெத்த படித்த மேதாவியான அண்ணாமலை இங்கிலாந்தில் 3 மாதம் இதைத்தான் படித்தாரா என்று எல்லோரும் எள்ளி நகையாட மாட்டார்களா என்பதை அண்ணாமலை உணர வேண்டும். அறவழியில் 1000 போராட்டங்கள் இருக்கும்போது ஆதிகால மனிதனைப் போல காலத்திற்கு ஒவ்வாத இந்த பிற்போக்குத்தனமான போராட்டத்தின் மூலம் அண்ணாமலை தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் ஒரு மோசமான முன்னுதாரணத்தை உருவாக்கி வருகிறார். கார்த்திகை மார்கழி மாதங்கள் தொடங்கியவுடன் 48 நாட்கள் விரதம் இருக்கும் வழக்கம் இருப்பின் அதை ஏன் இப்படி அரசியல் நாடகத்தை அரங்கேற்றி அறிவிக்க வேண்டும் எனவும் முட்டாள்தனமாக 6 சாட்டையடிகள் ஆண்டவனை சென்றடையும் என்ற அண்ணாமலையை நம்பி எவராவது உடலை மனதை வருத்தி தங்களை தாங்களே ஏமாற்றி கொள்ள வேண்டாம் எனவும் அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். மெத்த படித்தவர், அதுவும் IPS படித்தவர், மூட நம்பிக்கைகளிலிருந்து மக்களை மீட்கும் வகையில் அண்ணாமலையின் எண்ணம், சொல், செயல்பாடு என அனைத்தும் அமைய வேண்டுமே தவிர தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்லி மக்களை முட்டாளாக்கும் முயற்சியில் ஈடுபடுவதை இனிவரும் காலங்களில் முற்றிலும் தவிர்க்க வேண்டுமென அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நியாயம் கிடைக்க போராடுவதோடு பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலைக்கு நவீன அரசியல் பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் தமிழக மக்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஜெம் டிவி செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் கி. விஜயபாலன்.